சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் சில பேருக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பையும் கண்டிப்பாக தருவார். 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருதுன்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். நெருப்பு எப்படி சுடும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கை வைக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி. சில விழிப்புணர்வு தன்மைகளை தாங்க இந்த 7.5 சனி அமைப்புகளை கொடுப்பாரு. காசு பணத்தை செலவு செய்து விட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வரும். சேர்த்து வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாரும் எதிர்பார்க்குற சனிப்பெயர்ச்சி இப்போ நடக்க போகுது. ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி கடுமையான எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு இன்பமான ஒரு எதிர்பார்ப்பும் அதே நேரத்தில் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் சனிப்பெயர்ச்சியில் நிச்சயமாக இருக்கும். சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போது? இந்த மார்ச் மாதம், வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி 2.25 வருஷம் அல்லது 2.5 வருஷம் பொதுவாக வரும். ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக அடுத்த வருடம் 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த சனி பயிற்சி நீடிக்கும், 2.5 வருஷ காலத்திற்கு. இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி இனிமேல் மீன வீட்டிற்கு மாறப்போகிறார். பொதுவாகவே குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தருவார் அப்படின்றது கிடையாதுங்க. 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் சில பேருக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பையும் கண்டிப்பாக தருவார். 7.5 சனி அஷ்டம சனி வர்றது தான் கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் சோதனைகளை கொடுக்குங்க. மற்ற ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் 7.5 சனியில் கூட எல்லாருக்கும் கஷ்டங்களை செஞ்சிடாது. 50 வயதுக்கு மேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய, அது ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை 7.5 சனி மாற்றம் 7.5 சனியே வந்தால் கூட பெரிய அளவில் கொடுக்காதுங்க. ஏன்னா சனி பகவான் மங்கு சனி பொங்கு சனி இந்த மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்துலேயுமே ஒரு விதிவிலக்கு இருக்குது. 7.5 சனினா என்னங்க, 2.5 வருஷம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு, இப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரங்களா இருக்கிறீங்கன்னு வைங்க, விருச்சிக ராசிக்கு வரும்போதே அவர் உங்களுக்கு விரயச்சனியாக வந்துடுவார். உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கும் போது ஜென்மச்சனியாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2ஆம் இடத்துல போகும்போது அப்படியே பாதச்சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மச்சனி விலகப் போகின்றது கும்பராசிக்கு. அவங்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதில் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாகவே விலகுது. ஒரு 7.5 வருஷம் இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் அவர்களுக்கு விலகுது. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி கம்ப்ளீட்டாக அப்படியே விலகுது. ஆக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த நிலைமையில் இந்த சனி பயிற்சியில் நடக்குதுங்க. இன்னொன்று, யோகம்னு யாராவது ஒருத்தருக்கு ஆகும் இல்லையா, அந்த யோகத்தில் பெரிய நல்ல யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் 90% பெரிய அளவில் தொட்டது துலங்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொட்டது துலங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியில் இருக்குங்க. 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருதுன்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். இந்த இடம் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருது. ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கடுமையான கெடும்பலன்கள் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிலைமையில் அவங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு வேதை அமைப்பு வருகிறது. ஆகவே அஷ்டம சனி தொல்லைகளை இந்த தடவை விதிவிலக்காக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. சனின்னு கண்டிப்பாக பயப்பட வேணாங்க. சனி பகவான் சமூகத்தில் உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கை என்பதை என்னன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது அம்மா அப்பா நெருப்பு சுடும்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, ஒரு குழந்தைக்கு நெருப்பு சுடும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத ஒரு குழந்தை டக்குன்னு அப்பா அம்மா இப்படி நகண்டவொடனே நெருப்பில் கை வைக்குது பாருங்க. நெருப்பு எப்படி சுடும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கை வைக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி. சனி அந்த நேரங்களில் 7.5 சனி அஷ்டம சனி போன்ற அமைப்புகளில் கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அந்த 2.5 வருஷமோ அந்த கடுமையான அமைப்புகளில் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிய வைக்கிறதுக்காக தாங்க கஷ்டத்தை கொடுப்பாரு. நம்ம பாட்டில் வெள்ளந்தி மாதிரி யாராவது ஒருத்தரை நம்பிடுவோம், அப்படி நம்புவோம் இப்படி நம்புவோம், ஒரு சொந்தக்காரரை நம்புவோம், ஒரு இவரை நம்புவோம், ஒரு அறியாத ஒருத்தரை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருவோம், ஒருத்தர் ஆசை வார்த்தைகளை சொல்லுவார், அதை நம்பி தொழிலை ஆரம்பிச்சிருவோம். இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2.5 வருஷத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் இருக்குது, உனக்கு இப்போ தான் 30 வயசு ஆகுது, 70-80 வயசு வரைக்கும் இருக்க போகிற, இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்க போது, இப்படிலாம் சமூகத்தில் ஏமாற்றுவாங்க, இப்படிலாம் சமூகத்தில் நடக்கும், இப்படிலாம் குடும்பத்தில் உன்னை கேள்வி கேட்பாங்க, இப்படிலாம் அண்ணன் நடந்துக்குவார், இப்படிலாம் அம்மா நடந்துக்குவாங்க, அப்பா அம்மா நடந்துக்குவாங்க என்பது மாதிரியான சில விழிப்புணர்வு தன்மைகளை தாங்க இந்த 7.5 சனி அமைப்புகளை கொடுப்பாரு. ஆகவே பெரிய அளவில் சனி இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரியான கஷ்டங்கள் எந்த ஒரு 12 ராசிக்காரர்களும் நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை. சனி என்பவர் ஒரு அனுபவங்களின் ஆசான்.
சனிக்காக எந்த ஒரு அமைப்புலையும் உண்மையிலே சொல்லப்போனால் சில நேரங்களில் பக்தி அமைப்புகளையும் இந்த சனி தாங்க கொடுப்பாரு. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியமே இல்லைங்க, ஜோசியத்தை நம்ப தேவையில்லைங்க என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாத்திக பகுத்தறிவுவாதம் பேசுபவர்கள் கூட ஜென்மச்சனி போன்ற அமைப்புகள் வரும்பொழுது கொஞ்சம் இதை ஜோசியத்தை நம்ப வச்சிடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆயினும் இந்த சனிப்பெயர்ச்சி குருவின் வீட்டில் இப்போது மாறப்போவதால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவு எந்த விதமான சோதனைகளையும் தராது என்பது உறுதிங்க. இப்போது அடுத்து ராசியை பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகிறது. 7.5 சனினாலே ரொம்ப பெரிய பயம் வந்துடும். ஐயா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு. உண்மையிலேயே இந்த 7.5 சனி அமைப்புள்ள 2 விதமாக பலன் தரும். 50 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் சுற்று பொங்கு சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது நடக்கின்றதுனால இந்த 50 வயதிற்கு மேற்பட்ட மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி 12ஆம் இடத்தில் விரயச்சனியாக வரக்கூடிய அமைப்பில் சுப விரயங்கள் ஏற்பட்டு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும். ஆக 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த 7.5 சனி ஏதாவது கஷ்டங்களை கொடுத்து விடுமோ என்பதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதுதான் உண்மை. ரெண்டாவது, 50 வயதிற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக 30 வயதில் அதிகம் இருக்கக்கூடியவங்க தான் சமூக ஊடகங்களை அதிகம் பார்க்குறீங்க. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, நம்ம இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் 35 வயசு 30 வயசில் இருக்கக்கூடியவர்கள் தான். இவர்களுக்கு ஏதாவது 7.5 சனி தொந்தரவுகளை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 7.5 சனிலையும் ஒரு 3 பிரிவுகள் இருக்குது. அதாவது இப்போது உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது விரயச்சனி. 12ஆம் இடத்துல சனி வரப்போகிறார். இந்த சனி உங்களுக்கு பெரிய தொல்லைகளை கொடுக்க போகிறதில்ல. ஆனால் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு சனி பயிற்சி நடக்க போது பாருங்கள், அடுத்த சனி பயிற்சி. அதில் தான் உங்களுக்கு ஜென்மச்சனி வரும். அந்த ஜென்மச்சனியில் தான் மிகப்பெரிய ஒரு கடுமையான சாதகமற்ற தன்மைகள், வேலை, தொழில் கஷ்டங்கள் போன்றவைகள், பணம் பற்றிய அமைப்புகள், புரிதல்கள், குடும்பம் பற்றிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லை என்பதே ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கும். அதனால் பெரிய அளவில் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இந்த கஷ்டத்தை கவலைப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் என்னங்கய்யா நடக்கும்? வருமானங்கள்லாம் வருங்க, வேலையில் நல்லா இருக்கும், தொழிலில் நல்லா இருக்கும், காசு பணம் வரும். ஆனால் வரக்கூடிய விரயச்சனியாக 12ஆம் இடத்துல வர்றதுனால காசு பணத்தை செலவு செய்து விட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வரும். சேர்த்து வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பெரிய அளவில் சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு இந்த விரயச்சனி சில தொல்லைகளை கொடுக்கும். இருக்கிற இடத்திலிருந்து நகர்த்தி வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போய் சம்பாதிக்க வைக்கும். செலவு பண்ணுறதுனா சுப செலவுகளை பண்ணிட்டு போங்க. ஒரு நிலையில் வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது என்பது மாதிரியான அத்தனை சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் 30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் நல்ல மாற்றங்கள், 12th பாவகா இண்டிகேட்ஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவேன். 6, 8, 12ஆம் இடங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியவை. இப்பொழுது நன்றாக இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு நன்றாக இருப்பதற்கான சில அடிப்படை அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கும். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வந்துருமோன்னு வந்துருச்சுன்றது பயப்படலாம் தேவையில்லை. உண்மையை சொல்லப்போனால் 7.5 சனியில் பேசிக்கான அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். கல்வியில் தடை இருக்காது, வேலை தொழில் அமைப்புகளில் தடை இருக்காது. அதாவது விரயச்சனியில் திருமணம் போன்றவைகள் தடையாக இருக்காது. வழக்கம் போல் எல்லாருக்கும் அந்தந்த வயதில் தசாபுக்திகளின் அடிப்படையில் திருமண காலங்கள் வந்துவிட்டாலே நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். கல்யாணம் நடக்கும், வேலை நடக்கும், தொழில் நடக்கும், வியாபாரம் நல்லாக இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். அவரவர்களுடைய வசதி, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போலவும் பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போலவும் நல்ல பலன்களை தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த விரயச்சனி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் கொடுக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், அடிக்கடி ஒரு பயணங்கள் போதல், வெளிமாநிலத்திற்கு பயணம் போகிறது, தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க சென்னைக்கு வரக்கூடிய அமைப்புகள் என ஒரு நிலையாக மாற்றங்களின் மூலமாக நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு தாங்க மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. 7.5 சனி அடுத்த சனிப்பெயர்ச்சி தான் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கும் என்பதால் கவலைகள் இல்லாத நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி.